அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல் அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ரேவதி வந்து பிளைட்ல பறந்து போயிட்டாங்க. நம்ம கார்த்திகை பார்த்து நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க அந்த சாமுண்டீஸ்வரி சந்திராவும். ஆனா பறந்து போன பிளைட்டை திரும்ப வர வச்சாரு நம்ம கார்த்திகை. நம்ம ரேவதியை மறுபடியும் கூட்டிட்டு வந்தாரு கையை பிடிச்சி. அதுக்கடுத்து நம்ம ரேவதி கட்டி இணைச்சாங்க நம்ம கார்த்திகை. அது வேற லெவல். அதான் ஒரு சின்ன ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா பிளைட்டு கிளம்பி போயிட்டு நம்ம ரேவதியும் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் வந்து உள்ள வந்தாரு. அந்த சாமுண்டீஸ்வரி வந்து உங்களை லேட்டாகி வந்துட்டிய, என் பொண்ணு பறந்து போயிட்டா, இனிமேல் நீ நினைச்சாலும் அவளை பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னோம். நம்ம கார்த்திக் அப்படியே சோர்ந்து போனாரு. அந்த சந்திரா கூட கொஞ்சம் நக்கல் பண்ணா. அதாவது இனிமேல் நீ என்னதான் நினைச்சாலும் ரேவதி கூட சேரவே முடியாதடா அப்படின்னு கேட்டு. ஆனா நம்ம கார்த்திக் வந்து உடனே மயிலுக்கு போன் அடிச்சாரு. அதாவது எப்படியாவது ரேவதியை திரும்ப அங்க வர வைக்கணும், எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே, எப்பா சகல உங்க 2 பேருக்காண்டி என் உயிரே கொடுப்பேன்பா, என்னப்பா செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கார்த்திக் வந்து நம்ம மயில்கிட்ட வந்து ஒரு ரகசியம் சொன்னாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த பிளைட் அப்படியே திருப்புனாங்க. திருப்பி கொண்டாந்து மறுபடியும் ஏர்போர்ட்ல இறக்குனாங்க. நம்ம கார்த்திக் அவர் கிரிமினல் மூலையை வச்சு பயங்கரமா ஒரு பிளான் போட்டு அந்த பிளைட்டை திரும்ப வர வச்சிட்டாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த சந்திரமும் சாமுண்டீஸ்வரியும் வீட்டுக்கு போயிட்டாங்க ஏர்போர்ட்ல இருந்து. நம்ம கார்த்திக் வந்து ஏர்போர்ட்லயே இருந்தாரு. ரேவதி வந்து வேகமா வெளியே வந்து பார்க்காங்க. நம்ம கார்த்திக் அங்க நிக்கிறாங்க. கார்த்திகை பார்த்தவொடனே ஒடியாந்து வந்து கட்டி அணைக்கிறாங்க. மாமா உங்களை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன், நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே, வா உன்ட்ட எல்லா உண்மையும் சொல்றேன் அப்படின்ட்டு வெளியே கூட்டு போறாரு. அதுக்கடுத்து உன்னைய பிளான் பண்ணி தான் கன்னடா அனுப்பியிருக்காங்க. அதாவது நீ 2 நாள்ல திரும்பி வர முடியாது, உன்னை 6 மாசமா அங்கே இருக்க வைக்கிறது தான் அவங்களோட பிளானு. அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம கார்த்திக் சொன்னாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம ரேவதி கேட்கறாங்க. ஆமா ரேவதி, நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நீங்க இங்க வர்றதுக்குள்ள பிளைட் கிளம்பிட்டு இப்போ அதனால நான் ஒரு பிளான் பண்ணி திரும்ப அந்த பிளைட் அங்க வர வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம கார்த்திக் சொல்றாரு. என்ன பிளான் அப்படின்னு நம்ம ரேவதி கேட்கறாங்க. நம்ம ரேவதி சொல்றாரு, தரமான எபிசோட வந்து அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.